காட்டு வழி போற பொண்ண கவலை போடாத. கவலை போடாத நான் என்ன பண்ண? ஏய் கவலைப்படாத. ஓ படாத. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே. திவ்ய திருகாப்பு. உங்கள் சுத்தமனுடைய பாக்கியம் ஐயா. சபையை பார்த்தாயா? லட்சுமி கடாட்சம் சபை. இப்ப லட்சுமி கடாட்சம் என்ன நாட்டை சேர்ந்தவர்? சேர்ந்தவர் எந்த நாட்டார் தான்? எந்த நாட்டு மன்னன், எந்த நாட்டு வேந்தன் தெரிந்தாலும் நான் சொல்லாம ஐயா சொல்லக்கூடாது. காண்பது அரிது. அறிவு மாநினா பிறப்பது அரிது. ஆமா மாநினா பிறப்பது கூண்டு செவிலியை பிறந்தாலும் ஞானம் கல்வியை நயற்றது. ஞானம் கல்வி நயந்த காலையும் தானும் தவமும் தான் செய்வார் அறிவு. ஆமா தானும் தவமும் தான் செய்வாராயின் வானோர் வந்து வழி திறந்து விடுமே. அப்புறம் முறிக்கலாம் உட்காரு. காலையில போய் முறிக்கலாம். நீ பாட்டு உட்காரு. மூத்த பாரு அப்புறம் காலையில முறிப்போம். சவுண்ட் வரக்கூடாது. ஏன் சவுண்ட் வராது? ஊ சவுண்ட் வரக்கூடாது. ஊ சவுண்ட் வரக்கூடாது. அதான் நீ உட்காரு. நீ நம்பால உட்காரு. இறந்தோம் 3 நாளே வாழ்க்கை. ஆமா இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது இருக்குது. ஆமா எப்படி வேண்டும் எப்படி வேணாலும் வாழலாம். வாழ்க்கை கிடையாது. சூரியவாசம் விடுறோம். அடியோ தண்டமா கட்டிக்காரன் அடிக்கிறாரு. தேவலோகத்துல தேவேந்திரன் அடிக்கிறாரு. வைகுந்த போய் பகவான் அடிக்கிறாரு. கைலாயம் போய் ஈஸ்வரன் அடிக்கிறாரு. அதையும் தோற்கிறாரு. காலையில செத்து போறாரு.
ஏன் சூரியனை சும்மா விடுறோம்? ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை இருக்க கூடாது. அதுக்குதான் கண்ணதாசன் பாடிச்சாரு. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக மாறுது. ஆமா, ரைட்டு. அதுக்குதான் பாடினாரு. ரைட்டு. இந்த மாதிரி செய்யறதுக்கு தான் இல்லையா? ஆமா, அது போகட்டும். அது போகட்டும். வந்திருக்கப்பட்டவர் யார்? என்னட்டு சேர்ந்தவர் அப்படி என்று உனக்கு தெரியாது. தெரிந்தாலும் நான் சொல்லலாமா? நியாயம் சொல்லக்கூடாது. அப்படி 56 நாடு சிவப்பு தோங்கிய நகரம், சேலுலாவிய நகரம், நீர்வளம் பொருந்திய நாடு, நிலவளம் பொருந்திய நாடு, நாடு கட்டி போரடிக்கும் அழகான தென் மதுரைக்கும் போன இந்த வடமதுராபுரி பட்டினம் குறை என்பது இல்லை. ரைட். இந்த வடமதுராபுரியை ஆடும் கடவுளின் நாம அசையாமல் ஆட்சியாட்சி வரும்படியான உக்ரசேன மன்னன் யாதவ சூரசேனன், விடசேனன், திடசேனன், இப்படி ரைட் உக்ரசேனன். அப்படி சொல்லும்படியான உக்ரசேன மன்னன் சக்கரவேணி என்ற பெண்ணை மணந்து நல்ல முறையிலே நீண்ட காலங்களாகவே இல்ல ஆண் பிள்ளை இருக்கிறானே கம்சன், பெண் பிள்ளை தேவகி, ரோகிணி. பரவாயில்ல. அப்படி 3 பிள்ளைகளோடு சுகட்சியமாக நான் எப்படி ஆட்சி புரிகிறேன்? எப்படி? எனக்கு மத்திய விமானங்கள் கூட புஜகீர்த்தி 32 விருதுகளோடு 32 விருது நாட்டு தமிழரும் நாட்டு அரசியலும் போற்றி புகழும்படியான மன்னன் எப்பொழுது வருவார் என்று வழிமேல் விழிவைக்கு எதிர்பார்த்த வண்ணம் குறை என்பது இல்லை. இந்த சத்தியம் என்னும் செங்கோலை அமர்ந்து நீதி நெறி தயவு தாட்சண்யம் உபகாரங்கள் அனைத்து தெரிந்து நடந்திருந்தாலும் இந்த பையன் இருக்குது. எந்த பையா? என் மாமா கம்சா. உங்க பிள்ளைதாமா? தீரந்தோறும் இருக்கிறான். ஏன் இந்த நாட்டை கொடு, முடிய கொடு, இந்த முடிய கொடு, முடிய கொடு. யாரும் சண்டை வளர்த்துறது? ஆமா. ஆட என்னடா இது? நீங்க தான் கொடுத்துட்டு போயிடுறது. ஏண்டா எப்பொழுது வெளுத்திலே நாட்டுக்கு ஒப்படைச்சா என்ன பண்ணுவான்? அது பருவம் ஆன பிற்பாடு நம்ம வேலையை முடிச்சுன்னு கொடுத்துடணும். ஆமா, அவனா நமக்கு அடங்காத பிள்ளை, அவனா கேக்குறான், கூச்சனமா பேசுறான். என்ன பண்றது? சண்டை நடந்து கொண்டே வருகிறது. முடிய குடுக்குறியா இல்லட்டா சண்டை? முடிய குடுக்குறியா இல்லட்டா சண்டை? நீ இதுக்கு மேல் பட்டு தாங்காது. நமக்கு முடிவு கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை ஏதோ பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். மந்திரி கழகு ஏன் பெத்த பிள்ளைகிட்ட நாம சண்டை மாட்டி கிடப்பானே? தேவையில்லை. இன்னைக்கு வந்தான்னா இந்தாப்பா முடிதானே வேணும், இந்தா வச்சுட்டு என்ன பண்ணிக்க போ, நம்ம ஆவற வேலையை பார்ப்போம். அதான் சரி. அதனாலே ஆமா, மனைவி இருக்கிறது சக்கரவேணி அழைத்து இந்த பையன் வந்தா இந்த நாட்டை குடுத்துருங்க. ஒப்படைக்கலாமா? வேணா சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாளே பார்த்தாலும் அவளை கூட மல்லு மாகாணும். அதை தாண்டா நான் நினைக்கிறேன். அதான் சண்டை போட்டுதான் வாங்கணுன்றான். பாக்குறீங்களா? நீ பார்க்க பாடுறா, பெத்த தவப்புன்னு தெரியாத பூச்சனமா தினம் போய் பேசுறான், அசிங்கமா பேசுறான், முடிக்கணும் சண்டை வாங்குறான், அடிக்கிறான். சொல்லக்கூடாது. அதனாலே ஏங்குலமாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாடகம் இருக்கிறது. கம்சன் மதை